ஸ்ரீ லவகுசா புராணம் 25ஆம் பகுதி. பாதகமில்லை ராமா, நான் லக்ஷ்மணனிடம் கூறி அனுப்பிய உடனேயே வந்துவிட்டாய். உனக்கு நினைவில்லையா? நீ முடிசூட்டிய நாளிலிருந்து 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இங்கு வந்து ஒரு நாள் உணவருந்தும் விரதத்தை மேற்கொண்டிருக்கிறேன். அந்த நாள் இந்நாள். அதற்காகவே வந்தேன் என்றதும் ஸ்ரீராமபிரான் சமையல் கலைஞர்களை வரவழைத்து சுவையான உணவு சமைக்க கூறினார். அந்த கணமே 10 லட்சம் தங்க பானைகள் அடுப்பில் இருந்தன. சுவையான உணவு சிறிது நேரத்தில் தயாரானது. துர்வாசர் உணவருந்தி ஸ்ரீராமபிரானின் கையில் இருந்த கங்கை நீரை வாங்கி கையலம்பினார். பின்னர் சமையல்காரர்களின் தலைவரை அழைத்து பாராட்டினார். பின்னர் விடை பெற்றார். யமதர்மராஜனுக்கு வாக்களித்து விட்டதால் வைகுந்தம் எழுந்தருள வேண்டிய அவசரத்தில் இருந்தார் ஸ்ரீராமபிரான். இந்நிலையில் ஸ்ரீராமபிரானின் தாய் அன்னை கௌசல்யா காலமானார். ராமபிரான் வருந்தி துடித்தார். என்னை விட்டு சென்று விட்டாயே தாயே என அழுதார். இதையடுத்து அன்னையர் சுமித்திரையும் கைகேயியும் சில நாட்களில் காலமாயினர். தெய்வ பிறவிகளை பெற்றெடுத்த அந்த தாய்மார்கள் தங்கள் ஆயுளை முடித்த பிறகு தன்னுடன் வந்த லக்ஷ்மண சுவாமியை வைகுந்தம் அனுப்ப வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானார் ஸ்ரீராமபிரான். லக்ஷ்மண சுவாமி சென்றுதானே அங்கே அவரது படுக்கையாக வேண்டும். எவ்வுலகில் இருந்தாலும் அவரை விட்டு அசையாத கொடுப்பினை உள்ளவர் அல்லவா லக்ஷ்மண சுவாமி. இருந்தாலும் பாசம் ராமபிரானின் கண்களை குளமாக்கியது. மனிதனாக பிறந்துவிட்டால் தெய்வம் கூட உணர்வுகளுக்கு ஆளாகி விடுகிறது. ஸ்ரீராமபிரானும் இப்போது மனிதர்தானே. தம்பியை வைகுந்தம் அனுப்ப போவதை எண்ணி அழுதார். அவரை வைகுந்தம் அனுப்பிவிட்டு லவகுசர் உள்ளிட்டோரை ராஜ்ய பரிபாலனத்தில் அமர்த்த ஏற்பாடு செய்தாக வேண்டுமே. லக்ஷ்மணன் ஊர்மிளா தம்பதியருக்கு அங்கதன் சந்திரகேது என்ற மகன்கள் இருந்தனர். இவர்களுக்கு ஸ்ரீராமபிரானின் உத்தரவுப்படி சந்திரகாந்தம் என்ற நாட்டை உருவாக்கினான் பரதன். அதை இரண்டாக பிரித்து சந்திரகாந்தத்தை சந்திரகேதுவிடமும் காரகாபதி என்னும் நகரை தலைநகராக கொண்ட பகுதிக்கு அங்கதனையும் அரசனாக்கினார் லக்ஷ்மணர். பரதன் மாண்டவி தம்பதியருக்கு புஷ்கரன் தக்கன் என்ற 2 புதல்வர்கள் இருந்தனர். இவர்களுக்கு காந்தாரம் என்ற தேசத்தை பகிர்ந்தளித்து மன்னர்களாக்க ராமபிரான் ஏற்பாடு செய்தார். பரதனிடமே இப்பணி ஒப்படைக்கப்பட்டது. இதை பரதாழ்வார் செய்து முடித்தார். சத்ருக்னன் ஏற்கனவே லவணன் என்ற அரக்கனை கொன்று அவனது மதுபுரி நாட்டை கைப்பற்றி அங்கே ஆட்சியில் இருந்தான். இவ்வாறாக கடைசி இளவலான சத்ருக்னன் மற்ற தம்பியர்களின் குழந்தைகளுக்குரிய கடமைகளை முடித்த பிறகு குச்சலவர்களை பற்றி சிந்தித்தார் ராமபிரான். குடும்பத்தில் மூத்த சகோதரர்கள் இளைய சகோதரர்களின் உரிமைகளை பறிக்காமல் அவர்களுக்குரியதை சரிவர செய்து கொடுத்துவிட்டால் அங்கே பிரச்சனைகளுக்கே இடம் இருக்காது என்பதை அந்த ஸ்ரீராம சரிதத்தை தவிர வேறு எதனால் இவ்வளவு விளக்கமாக கூற இயலும்? ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை இந்த நாடு அதனால்தானே அவ்வளவு எளிதில் மறக்க முடியாமல் இருக்கிறது. ஓர் இந்துவானாலும் இஸ்லாமியரானாலும் பார்சியரானாலும் ராமபிரான் எல்லோருக்குமே வழிகாட்டியாகத்தான் திகழ்கிறார் என்று காந்திஜி தெரியாமலா கூறினார்? மரண தருவாயில் அவரது வாயிலிருந்து ராம் ராம் என்ற வார்த்தைகள் தானே உதிர்ந்தன. எவ்வளவு உயர்ந்த பண்பு பாருங்கள்! இக்காலத்தில் எந்த குடும்பத்திலாவது இப்படியொரு அனுசரணியான நிலையை பார்க்க முடிகிறதா? அரை அங்குல நிலத்திற்காக நீதிமன்றங்களில் சகோதரர்கள் கால் கடுக்க நிற்பதும் ராமன் பிறந்த இந்த தேசத்தில் என்று நினைக்கும் போது தலை குனியத்தானே வேண்டியிருக்கிறது. ஸ்ரீராமபிரான் குச்சலவர்களை அயோத்தியின் மன்னர்களாக்க ஏற்பாடு செய்தார். முடிசூட்டு விழாவிற்கு முன்னதாக லக்ஷ்மண சுவாமியை அழைத்தார். தம்பி என்று கூறி அவரை அப்படியே அணைத்து கொண்டார். எப்படி என் வாயாலே சொல்வேனடா என்றதும் லக்ஷ்மண சுவாமி கலகலவென சிரித்தார். அண்ணா, என்ன இது புது பேச்சு? தங்களுக்காக நான், எங்களுக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் தான் தாங்கள். நீங்கள் இருந்தால் நாங்கள் உண்டு. நாங்கள் இல்லாமலும் நீங்கள் கன நேரம் கூட உயிர் தரித்திருக்க மாட்டீர்கள். நாம் ஒருவரோடு ஒரு இணைந்தவர்கள் அல்லவா? உடல்களை தவிர நம்மிடம் பகுத்து பார்ப்பதற்கென வேறு ஏதும் இல்லையே. ஏதோ கூற வருகிறீர்கள், ஆனால் தயங்குகிறீர்கள்.
மனம் திறந்து கூறுங்கள் அண்ணா என்றார். தம்பி, நீ வெளியே காவல் நின்ற போது ஒரு முனிவர் வந்தார். அவருடன் நான் தனிமையில் பேசியது உனக்கு தெரிந்ததுதானே என்றார். அதற்கென்ன அண்ணா என கேள்விக்குறியுடன் தமையனாரின் முகத்தை ஆவலுடன் ஏறிட்ட தம்பியிடம், லக்ஷ்மணா, என் அன்பு செல்வமே, அவர் வேறு யாருமல்ல யமதர்மராஜா. நம் பூலோக வாழ்வை முடித்து மேலுலகம் வர கூறினார். நம் அவதார காலம் முடிந்துவிட்டது. ராவணனை வதைக்கவே இங்கு வந்தோம். வந்த வேலை சீதையால் முடிந்தது. அவள் தன் பணி முடிந்து ஏற்கனவே சென்று விட்டாள். இந்த காரியத்திற்காகவே நம்மை பெற்றவர்களும் வைகுந்தத்தில் நமக்காக காத்திருக்கின்றனர். இப்போது உன் சமயம் வந்துவிட்டது என்றதும் லக்ஷ்மண சுவாமி மேலும் நகைத்தார். அண்ணா, இதை கூறவா இவ்வளவு தயக்கம்? மரணத்தில் யார் முந்துகிறோம் யார் பிந்துகிறோம் என்பதெல்லாம் வெறும் மாயத் தோற்றமே. உயிர்கள் பிறக்கின்றன, இறக்கின்றன, இது உறுதியானது. இவ்வுலகில் இதை தவிர மற்றவைதான் உறுதியற்ற நிலையில் உள்ளன. செல்வம் வரும் போகும், ஆட்சி உங்களை தேடி வந்தது, திடீரென பறிக்கப்பட்டது, மீண்டும் வந்தது, இவையெல்லாம் உறுதியற்றவை. உலகில் பிறந்த எல்லா ஜீவன்களுக்கும் ஒரே உறுதி மரணம் மட்டுமே. அதை எனக்கு தாங்களே முன்வந்து தருவது இன்னும் நான் செய்த பாக்கியம். சத்தியத்திற்காகவே நம் தந்தை உயிர் விட்டார். அதை காக்கவே நம் அன்னையரும் உயிர் விட்டார்கள் என்ற லக்ஷ்மண சுவாமி, நம் தாய் கைகேயி கூட சத்தியம் காக்கவே இவ்வாறு செய்தார் தெரியுமா என்றார். எல்லாம் அறிந்த ஸ்ரீ ராமபிரான் ஏதும் தெரியாதவர் போல் முருகப்பெருமானிடம் பிரணவ மந்திரத்தின் பொருளறியாதது போல் நடித்த ஈசனாரை போல் நின்றார். 25ஆம் பகுதி நிறைவடைந்தது.